இந்த நெல் சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே வணக்கம். அண்மை காலத்தில் நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலையால் குறிப்பாக நேரடி நெல் விதைப்பில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிரில் ஆங்காங்கே மாவு பூச்சியினுடைய தாக்கம் தென்படுகிறது. இந்த மாவு பூச்சியுடைய தாக்கமானது தாக்கப்பட்ட அந்த நெற்பயிரினுடைய இலை உறைகளில் அடிப்பகுதியில் இலை உறைகளில் இருந்து கொண்டு அந்த மாவு பூச்சிகளினுடைய இளம் குஞ்சுகள், வளர்ந்த தாய் பூச்சிகள் ஆகியவை சாறை உறிஞ்சும் பொழுது உங்களுக்கு அந்த செடிகளெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். சற்றே அருகிலிருந்து தூரத்திலிருந்து வயலை பார்த்தோம்னால் திட்டு திட்டாக மஞ்சள் நிறமாக மாறி பின்பு காய்ந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். எனவே இதனை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த பொதுவான பரிந்துரையாக மற்ற பூச்சிகளை கண்காணிக்க பயன்படும் விளக்கு பொறியினை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை வைத்து தாய் அந்து பூச்சிகள், வண்டுகள், ஈக்கள் ஆகியவற்றிலை கவர்ந்து அழிக்கலாம். இந்த மாவு பூச்சியுடைய தாக்குதல் எந்தெந்த பகுதியில் ஒரு வயலில் எந்தெந்த திட்டில் இருக்கின்றதோ அதனை முறையாக கண்டுபிடித்து அந்த இலை உறைகளில் அடியில் பார்த்தோமானால் மேலிருந்தே பார்த்தால் அது தெரியாது. அந்த மஞ்சளாக இருக்கும் உட்கார்ந்து இருக்கின்றோம் அந்த பகுதியில் பார்த்தோமானால் அது கீழே அந்த பயிரை பிடுங்கி பார்த்தோமானால் அந்த இலை உறைகளில் அந்த மாவு பூச்சியினுடைய இது வெள்ளை நிறமாக மெழுகு போன்று வெள்ளை நிறமாக தென்பட்டு பிறகு அந்த இலைகள் முழுவதும் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதே போன்ற தாக்கப்பட்ட அந்த மாவு பூச்சியுடைய அந்த தண்டுகளை சேகரித்து தீ வைத்து எரித்துவிட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட தழைச்சத்தினை மட்டும் இட்டால் போதுமானது. இன்னொன்று முக்கியமானது, நேரடி நெல் விதைப்பில் குறிப்பாக இந்த ஆற்று நீர் பாசனம் ஆகவே செய்யும் பொழுது மேட்டு பகுதியில் சரியாக தண்ணீர் பாயவில்லை என்றால் அந்த மேட்டு பகுதியில் வறட்சியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதே போன்று இந்த மாவு பூச்சியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே பாசன நீரை முறையாக எல்லா பகுதியுடைய அந்த நெற்பயிருக்கும் கிடைக்க ஏதுவாக சமன் செய்து அந்த பாசன நீரை பாய்ச்சினால் நல்லது. அங்கக முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அசாடிராக்டின் என்ற தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணெயை 1500 ppm என்ற அந்த விகிதாச்சாரத்தில் ஒரு ஏக்கருக்கு 1000 மில்லி என்ற அளவிலும் அல்லது பூச்சிக்கொல்லியான தயாமித்தாக்சம் 25 WG என்ற பூச்சிக்கொல்லியினை ஒரு ஏக்கருக்கு 40 கிராம் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு நிதானமாக தெளிக்க வேண்டும். அதிகளவு இந்த தாக்குதல் இல்லாமல் குறிப்பாக ஒரு சில இடங்களில் திட்டு திட்டாக இந்த மாவு பூச்சி தாக்கம் தென்பட்டால் அந்த பகுதி தெளிப்பாக எந்த பகுதியில் அந்த மாவு பூச்சியுடைய தாக்கம் இருக்கிறதோ அதை சேகரித்து எரித்து விட்டு அந்த பகுதியில் நான் குறிப்பிட்ட அந்த மருந்துகளை பகுதி தெளிப்பாக தெளித்து சுற்றி இருக்கிற நல்லா இருக்கிற பயிருக்கும் ஒரு 5 சதுரடி விட்டத்திற்கு தெளிக்க வேண்டும். மிக முக்கியமான அன்பு விவசாயிகளே, அந்த நெற்பயிர்கள் மட்டும் தெளித்தால் பத்தாது. அருகில் உள்ள வரப்பில் உள்ள புல் பூண்டுகள் ஆகியவற்றிலும் கண்டிப்பாக இந்த பூச்சி மருந்துகளை தெளித்தால் இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம். நன்றி, வணக்கம். you